இந்த தண்டெல்லாம் கூட போடலாம். வெங்காய பஜ்ஜிக்கு வேண்டியது எல்லாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகாய் கொஞ்சம் போட்டால் கூட மிளகாய் போதும். நம்ம மிளகாத்தூள் வேணால் போட்டுக்கலாம். இப்போ வந்து மாவு ரெடி பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க, நல்லது. காரத்துக்கு எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ சின்ன பிள்ளைங்களாம் இருக்காங்கன்னா கொஞ்சம் கம்மி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு போட்டுக்கலாம். இப்போ வந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கடலை மாவு கம்மியாக போட்டிருக்கேன். அதிகமாக போட்டிங்கனாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடலை மாவு. பசிக்குது பார்த்துருவேன். இப்படி வந்து சிந்தியா இங்கே வா அந்த டேஸ்ட் பண்ணேன். அம்மா செஞ்ச இந்த வெங்காய பஜ்ஜி இதை ரவுண்டாகவும் கட் பண்ணி டிப் பண்ணி போடலாம். நான் அப்படி போடல. ஹாய், இப்போ எங்கள் அம்மா செஞ்ச பஜ்ஜி சாப்பிட்டு பார்க்கலாம். வெங்காய பஜ்ஜி. வெங்காய பஜ்ஜி சும்மா பஜ்ஜினா சூப்பராக இருக்கு. காட்டு. ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெலாம் அனுப்புவல.